ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக வருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, பிரிஞ்சி இலை, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நான் கூடவே ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 3 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கூடவே கல்லுப்பு தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 3/4 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலும்பும் சதையுமாக கலந்து எடுத்துக்கோங்க, பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் வேகணும். ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லியும் சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மட்டனும் ஓரளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மட்டன் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் அடங்கிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.